மேம் ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத பற்றி சொல்கிறாங்களே மேம், கருவில் இருக்க குழந்தைக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு, அது நிஜமா மேம்? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் இல்லை, எந்த நேரத்துலையுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். கண்கள் ஐ ஸ்ட்ரெயின் வந்து ஐல பவர் வரலாம், ரிஃப்ராக்ஷன் எரர் வரலாம். அப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வரலாம், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், ரிஸ்ட் பெயின் அதெல்லாம் வரலாம். அதை தவிர வந்து ப்ரெக்னென்சி மொபைல் ஃபோன்னால பேபி பாதிக்கப்படுமாங்கிறது வந்து அது மாதிரிலாம் ஒன்றும் ரிசர்ச் பண்ணி இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஓகே. பட் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப நேரம் அவாய்ட் பார்க்காம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்ரிக்டடாக பார்க்குறது நல்லது. அதுலேயும் வந்து மெயினாக நல்ல சூத்திங் மியூசிக்கு, சாமி பாட்டு, இந்த நல்ல படங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். ரொம்ப வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் விளையாடாம ரொம்ப நேரம் நைட் வரைக்கும் அதெல்லாம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகிக்காம ரெஸ்ட்ரிக்டடாக பார்த்துட்டா அவங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. ஓகே, தேங்க்யூ மேம்.